சித்தத்தை வச்சிடணும். எந்த சித்தத்தை வரணும்? தேவ சித்தத்தை வரணும். இன்னொரு பிரச்சனை அந்த இடத்துல இருக்கிறது. அது என்னவென்றால், அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை இத்தனை அளவுக்கு பாழாக்கினது. அது என்னவென்றால் சரௌண்டிங், சுற்றி இருக்கிறதான ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ சித்தம் என்னது என்று தெரியும், தேவ வார்த்தை என்றால் தெரியும், தேவனுடைய அற்புதங்கள் என்றால் தெரியும். மூதாதையர்கள் அனுபவித்தார்கள், அப்பொழுது அனுபவித்தார்கள். ஆனால் அவள் அடைந்த கானான் தேசத்தில் போன போது அவருடைய சுற்றிருக்கிறதான ஜனங்கள் செய்தான பழக்கங்கள், அனுதின பழக்கங்கள் மாத்திரமில்ல, அவருடைய பண்டிகைகள், அவருடைய கொண்டாட்டங்கள், அவருடைய விருந்துகள், அவருடைய ஆடல் பாடல்கள், இவையெல்லாம் சேர்ந்து யாரை விட்டு விலகி போய்விட்டார்கள்? தேவனை விட்டு விலகி போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்கும் போது அதுதான் அவருடைய கடைசி ஜெபம், நீட்ட ஜெபமும் கூட. என்ன ஜெபம் சொல்கிறார்? ஆண்டவரே, இவர்களை இந்த உலகத்தில் எடுக்கும்படியாய் நான் கேட்கவில்லை, இவர்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். தேவ சித்தம் நீங்களும் நான் இந்த உலகத்தில் இருக்கும்படியாய் தான். ஆனால் இந்த உலகத்தில் இருந்து நாம் யார் சித்தத்தை செய்யும்படியாக? தேவ சித்தத்தை செய்யும்படியாக. ஆண்டவரே, இந்த வீட்டில் இருந்தா நான் சித்தம் செய்ய முடியாது, என் புருஷனோடு இருந்து, என் மனைவியோடு இருந்து, என் மாமனார் மாமியாரோடு இருந்து இருக்க முடியாது. இல்லைங்க, கர்த்தர் உன்னை சரியான இடத்துல வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை எங்க வைத்திருக்கிறார்? சரியான இடத்துல தான் வைத்திருக்கிறார். வேலை உனக்கு கொடுத்தது கர்த்தர் சரியாய் தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுற்றி இருக்கிறதான காரியங்கள் நம்மை வசீகரிக்கப்படி அவளை விட்டு போல கர்த்தர் கிருபை தருவாராக. எபேசியர் 5:10. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தை நடக்கிறது போல நீங்கள் நடவாமல். புறஜாதியார் நடக்கிறது போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படின்னா நம்ம கால் வேற, நமக்குன்னு வேற ரோடா போடுவாங்க. எல்லா கால் தான் நடக்கணும் அப்படி இல்லைங்க. புறஜாதிய போல நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, காலம் பார்க்கறது. தேண்டி பிள்ளைகளே, புறஜாதியார் செய்கிறதான பழக்கங்களை நாம் விலக கர்த்தர் கிருபை தருவாராக. அப்படின்னா நமக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் வேணுமா? இல்ல இல்ல. டிஃப்ரெண்ட் ஃபுட் வேணுமா? இல்ல. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹவுஸ் வேணுமா? இல்ல. வேற ஜாப் வேணுமா? இல்ல. எல்லாரும் செய்கிறதான வேலை ஊர் இடத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் புறஜாதியாரை போல நாம் செய்ய தொடங்குவோமானால் எந்த சித்தத்தை விட்டு விடுவோம்? தேவ சித்தத்தை, தேவனுடைய நிறைவான சித்தத்தை நாம் விட்டுடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. என்னைக்கு நாம் நம்மை பிரியப்படுத்துகிறோமோ, என்னைக்கு மற்றவர்களை பிரியப்படுத்துகிறோமோ, யாரை பிரியப்படுத்துவது குறைந்துவிடும்? தேவனை பிரியப்படுத்துவது குறைந்துவிடும். திரும்ப சொல்கிறேன், என்றைக்கு நான் என்னை முதலாவது பிரியப்படுத்துகிறேனோ, இரண்டாவதாக என்னை சுற்றி இருக்கிறவர்களை பிரியப்படுத்துகிறேனோ, அப்பொழுது யாரை பிரியப்படுத்துகிறது விட்டு விடுவேன்? தேவனை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை பிரியப்படுத்துகிறது விட்டுவிட்டு தேவனை பிரியப்படுத்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. பழைய காலத்தில் நீங்க பார்க்கும்போது தங்களுக்கு எது நல்லது கெட்டது என்று அறிய என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு போடுவாங்க. நீதிமொழி கூட பாருது, என்ன பண்ணுவாங்க? சீட்டு போடுறாங்க. இந்த நாட்கள்ல என்ன பண்றாங்க? மெஜாரிட்டி என்ன சொல்றாங்க? அது ரைட்டு. யார் சொல்றது ரைட்டு? 10 பேர் இருக்காங்க, 6 பேர் எது சொல்லிட்டாங்க அதான் ரைட்டு. தப்பா ரைட்டு அதெல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எது தேவ சுத்தம் என்று அந்த காலத்தில் அறிந்தால் என்றால், வேத வசனம் மாத்திரமல்ல, பிரதான ஆசிரியர் மார்பிலே அவன் ஒரு மார்க்காசம் திருத்துப்பான். அது மேலே 2 கற்களுக்கும் ஊரீம் தூமீம் என்று சொல்லி 2 கற்கள் இருக்கும். அந்த ஊரீம் தூமீம் என்று சொல்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் லைட் அண்ட் பெர்ஃபெக்ஷன். லைட் அண்ட் பெர்ஃபெக்ஷன். அதுல இருந்து வித்தியாசமான ஒரு ஒளி வருமா, அந்த ஒளியை பார்த்து இதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்வார்களாம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அப்படி செய்யாது இருக்கிறதுனாலே நாம் வேத வசனத்தை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக.
சரி, தேவ சுத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் தேவனுடைய சுத்தத்தை செய்யும் போது எனக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமா? எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லாத இருக்குமா? எனக்கு எல்லாம் ஆசீர்வாதமா இருக்குமா என்று கேட்டீர்களானால், உண்மையை சொல்கிறேன், எப்போதும் தேவ சுத்தத்தை செய்யும்போது உங்களுக்கு சந்தோஷம் உண்டா இருக்கும் என்று வேதம் சொல்லவே கிடையாது. அப்படி போய் நான் எங்க தேவ சுத்தத்தை செய்யணும்? எனக்கு சந்தோஷம் இல்லாம, எனக்கு நிம்மதி இல்லாம, எனக்கு பிரச்சனை இல்லாத நான் ஏன் தேவ சுத்தத்தை செய்யணும்? ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை எனக்கு என்ன வந்தாலும் தேவனுடைய சுத்தத்தை செய்வேன் என்று தீர்மானிக்கிறது தான் முக்கியமான காரியம். 2 எடுத்துக்காட்டுகள் எடுத்து காண்பித்து நான் முடிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர் அவர்களை என்ன துரிதப்படுத்தினார். பண்ணாரு? போ 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 போ. தேவனுடைய சுத்தமா இல்லையா? தேவனுடைய சுத்தமா இல்லையா? இதுக்கு முன்னால் தான் 3 நாள் பிரசவம் பண்ணாரு. ஜனங்கள்லாம் கேட்டாங்க, அற்புதம் செய்தாரு, ஜனங்களாம் அப்ப சாப்பிட்டாங்க, திருப்தி ஆச்சு, மீதி ஆச்சு. ஆனா இதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சீஷர்களை பார்த்து, பா சமையலாம் மூட்டை கட்டுங்க, பார் படங்களுக்கு எடுத்து அந்த வரைக்கும் போங்க. அவள் புறப்பட்டது சுயசித்தத்தினால் அல்ல, அவள் புறப்பட்டது தேவ சித்தத்தினால். இட்ஸ் காட்ஸ் பிளான், காட்ஸ் வில். தேவனுடைய சித்தத்தினால் நாம் செய்யும் போது நமக்கு என்ன நடக்கிறது? சில சந்தர்ப்பத்தில் 24 கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவு பட்டது. படகு தேவ சித்தத்தை செய்து படகு அலைப்படுகிறதான அலைகள் மோதுகிற வாழ்க்கை உண்டாக முடியும். ஒருவேளை தேவனுக்கு பிரியமா இருக்கிறது, எனக்கு பிரியம், நான் செய்யலைங்க, நான் இதை செஞ்சது தேவனுக்கு பிரியமா இருக்குதான் நான் செஞ்சேன். நான் இது தேவன் இதை ஏற்றுக்கொள்கிறார், தேவனுடைய அனுமதி, தேவனுடைய வழிகாட்டுதல் என்று யோசித்து தான் நான் செய்தேன். ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்கிறது. ஒரு சொல்லலாம் இப்படி உதாரணமாய், தேவன் சித்தம் தான் சொல்லி நான் இந்த ஸ்கூல்ல சேர்த்தேன். நான் போய் இந்த ஸ்கூல்ல சீட் வாங்கறதுக்காக நான் யாருக்கு லஞ்சம் கொடுக்கவே கிடையாது. நான் போய் இந்த சீட் வாங்கறதுக்காக நான் பெரிய பெரிய மினிஸ்டரை பற்றிலாம் ரெக்கமெண்ட் பண்ணவே வாங்கல. நான் அப்ளை பண்ண, எனக்கு கிடைச்சிச்சு. பிரச்சனை வராதா? வரலாமே. என் வேலைக்காக நான் ட்ரை பண்ணேன், அப்ளை பண்ண, எல்லாரும் அப்ளை பண்ணாரு. நான் யாரும் ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் கேட்க வேணாம்னு சொல்லல. நான் யாருக்கும் லஞ்சம் கொடுக்கவே இல்லை. எனக்கு வேலை கிடைச்சிச்சு, கிடைக்கல. அல்லது என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன், அல்ல என் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்தேன். எந்த காரியமே நான் முக்கிய வைக்கல. ஆண்டவருடைய காரியம், ஆண்டவர் தான் முதலாவது வைத்து நான் பார்த்தேன். பிரச்சனைகள் இருக்கிறது, படிப்பிலே, வேலையிலே, திருமணத்திலே, வேலை காரியங்களே பிரச்சனை இருக்கிறது. தேவன் சில சந்தர்ப்பத்திலே பிரச்சனைகளை அனுபவிக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. தேவனுடைய சித்தம் செய்வதனாலே எல்லாம் சுகமா இருக்கும் என்று யோசித்துக் கொள்ளாதீர்கள். தேவனுடைய பிரச்சனைனாலே அப்படி காற்று மிதமா அழித்து அக்கறை கொண்டு போக வேண்டும் யோசிக்காதீர்கள். ஆண்டவர் அவரை நீங்கள் அறியும்படியாக, அவரை தேவன் என்று நிரூபிக்கும்படியாக, அவர் தான் மேசியா என்பதை நிரூபிக்கும்படியாக சில சந்தர்ப்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்யும் போதும் பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம். விளங்குறதுல? நீங்கள் பிரச்சனை அனுபவிக்கிறது நீங்கள் ரட்சிக்கப்படாதன்னு அல்ல. இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்கிறேன், ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து பேசவில்லை. நீங்கள் அலை மோதுகிறது பரிசுத்தாய் பெறாதனால அல்ல, வேதத்தை படிக்காதனால அல்ல, ஜெபிக்காதனால, தேவார்த்தை கீழ்ப்படியாதனால, தேவார்த்தை மாறாய் போனதுனால, தேவ சித்தத்தை செய்ததுனால உங்களுக்கு பிரச்சனை வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி வந்தாலும் நிச்சயம் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அக்கறை சேர்க்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எங்கே சேர்க்க வல்லவராயிருக்கிறார்?
பரலோகத்துல இந்த பூலோகத்துல அக்கறை சேர்க்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, தோத்திரம். இன்னொரு விசுவாசம் ஆண்டவர் எங்க கொண்டு போய் சேர்க்க போறாரு? பரலோகம். ஆமா, பரலோகத்துக்கு தான் போகணும் நம்பலாம். அல்டிமேட் மோட்டிவ் இஸ் தட். ஆனா இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை போய் சேர வேண்டிய இடத்திற்கு, அவரை தேவன் என்று அறியும்படியாய், அவரை விசுவாசிக்கும்படியாய், அடிவார்த்தை கனப்படுத்தும்படியாக சொல்ல சந்தர்ப்பத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சுத்தத்தை அனுபவிக்க செய்யும் போது நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் அலைமத்திலே இயேசு வருவார். உங்கள் படகு ஆடுகிற இடத்துல யார் வருவார்? இயேசு வருவார். ஒருவர் வரும்போது நீ அவரை ஒரு ஆவியாக ஒருவர் பார்த்தாலும் பார்க்க முடியும். அது அவருடைய பிரச்சனை இல்ல. உங்களுடைய போராட்டங்கள், உங்கள் துக்கங்கள், உங்கள் கவலைகள். தேவ சுத்தத்தை செய்ய முற்படுவோம். கட்டாயம் தோல்வி நம்முடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது கிடையாது. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். முதல்ல வாசித்தோம் அல்லவா, அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்திலே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று ஒரு நபர் கேட்கிறார். யார் கேட்கிறார்? சவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் 28ஆம் அதிகாரம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். சரி, இங்கே பவுலை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய சுத்தத்தை செய்யும்படியாக விரும்புகிறதான ஒரு நபர், ஆண்டவர் சுத்தத்தை செய்யும்படியாக மற்றும் போதிக்கிறதான அவர், ஆண்டவர் சுத்தத்தை தம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா காரியங்களும் செய்யும்படியாக அவர் முயற்சித்தவர். தம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு கட்டம் வந்தது. அவருடைய ஊழியம் தொடர்ந்து செய்ய வேண்டும், அப்படி ஊழியம் இன்னும் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்ற என்ன சட்டம் வந்தபோது அவரை கொலை செய்யும்படியாக யூதர்கள் திட்டமிட்டிருந்த போது அவர் என்ன பண்ணுகிறான் என்றால் 27ஆம் அதிகாரத்திலே ராயனுக்கு அபிப்பிராயம் விடுகிறான். நான் யார் இடத்துல போய் என் முறையை வைக்க வேண்டும் என்று சொன்னால் ராயன் இடத்துல வைக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அவன் ராயன் இடத்துல வைக்க, ஆனால் அவனை விசாரித்ததான அந்த அதிகாரி இவனுக்குள்ள குற்றம் இல்லை, இவன் கொலைக்கோ அல்லது தொடர்ந்து சிறையில் இருப்பதற்கோ அவசியமில்லை என்று யோசித்தான். ஆனால் ராயன் இடத்தில் அனுப்பிவிட்டதுனாலே அவனை ரோமாபுரிக்கு அனுப்ப வேண்டும் என்பதாக யோசித்து அனுப்புகிறார்கள். அப்படி புறப்பட்டு போகிறதான நேரத்திலே 27ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிக்கிறோம். 27ஆம் அதிகாரம் 14 வசனம். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிலிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. பவுலுடைய ஊழியத்திலே ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்த நாள் முதற் கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க புறஜாதிய மத்தியிலே ஊழியம் செய்த நாட்கள் உண்டு. எத்தனையோ ஊர்கள் போய் எத்தனையோ சபைகளை நாட்டி அநேக மூப்பர்களை ஏற்படுத்தி ஊழியத்தை செய்தான். இந்த கட்டத்தில் நாம் பார்க்கும்போது ராயன் நோக்கி போகிறதான சந்தர்ப்பத்தில் வழியிலே அலைகள், புயல்கள், அந்த கொடுமையான காற்றின் கொடுமை நிமித்தமாக படகில் தான் சரக்குகளை தூக்கி போடுகிறார்கள், ஆகாரத்தை தூக்கி போடுகிறார்கள். அநேக நாள் ஆகாரம் இல்லாதவர்களாய் மாறினார்கள். இப்படிப்பட்டதான இக்கட்டான நேரத்திலே கர்த்தர் தூதன் பவுலுக்கு தரிசனமாகி பயப்படாதே என்று கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது கீழே நாம் கடந்து வருகிறதான சந்தர்ப்பத்திலே நாம் பார்க்கிறோம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. பாத்தீங்களா என்ன பிடிச்சிருச்சு? ஜனங்களா என்ன சொல்றாங்க? கீழே வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இந்த மனுஷன் கொலைக்காரன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பாத்தீங்களா? ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறவன், ஆண்டவர் சுத்தத்தை செய்கிறவன், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று வாஞ்சியுடையவன், தேவன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் வாஞ்சிக்கிறான். அங்க பார்த்தா என்ன வந்துருச்சு? அவன் இல்லைங்க, நீங்களே சொல்லுவீங்க. ஒரு விசுவாசி கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னா பாத்துங்களேன்,
ஆண்டு நம்ம கிருபையா இருப்பாரு. ஆனால் இன்னொரு விசுவாசி கொஞ்சம் கஷ்டம் வச்சுட்டா பாருங்க, அவங்க ஏதோ பாவம் செஞ்சுருக்காங்க, ஆண்டருக்கு பிரியமெல்லாம் செஞ்சுருக்காங்க, ஆண்டர் அடிக்கிறாரு. சும்மா தானே ஊரை விட்டு வந்தான், அலையெல்லாம் தாண்டி வந்தான், ஏதோ தீவுக்கு போனான், அந்த தீவிலுமா பாம்பு கடிக்கணும்? நிச்சயம் இவன் தேவ சித்தத்தை செய்யல. இவன் பாவம் இவனை தொடர்ந்து பிடிக்கிறது, இவன் சாவான். உலகம் முதல்ல இப்படி சொல்லும், ஆனா உலகம் எப்படி சொன்னாலும் பின்னால என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க பாலாம் 6ஆம் வசனத்துல, அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அணுகாமல் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாய் மாறினார்கள். இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். வேறு சிந்தையாய் மாறி என்ன பண்ணாங்க? தேவ சித்தத்தை செய்யும் போது பிரச்சனை வராது என்ற அர்த்தம் அல்ல. பிரச்சனை வரத்தான் வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒருவேளை உங்களுக்குள்ளே பிரச்சனை வருகிறதா, உங்கள் சரீரத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் அக்கம் பக்கத்தில் பிரச்சனை வருகிறதா, கர்த்தர் உன்னை கைவிடவில்லை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை ரட்சித்தவர், உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன் தாயின் வயிற்றிலே உருவாதுக்கு முன்பதாக அவருடைய கண்கள் கண்டதல்லவா? உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அல்லவா? இந்த அலைகள் மத்தியிலே, இந்த போராட்டங்கள் மத்தியிலே, இந்த தூஷணங்கள் மத்தியிலே, நெருக்கங்கள் மத்தியிலே ஜனங்கள் தொடக்கத்தில் உன்னை தீமையாக சொல்வார்கள். ஆனால் காலம் வரும், அப்போது சொல்வார்கள், இல்லை, வேறு மனதாய் வேறு சிந்தியாய் மாறி இவன் யாரவன்? தேவன் என்று சொல்கிறார்கள். நாம் தேவர்களா? அது வேறு காரியம். அதை பற்றி போட சொல்லுவதில்லை. தீமை செய்த ஜனங்கள் இப்போது நன்மை செய்ய தொடங்கிவிட்டார்கள். அந்த இடத்துல பவுல் அற்புதத்தை செய்கிறார். அது நிமித்தமாக அந்த ஜனங்கள் அவனை போஷித்தார்கள், அவனை காப்பாற்றினார்கள், அவனுக்கு தேவையான சகல காரியத்தை கொடுத்து ரோமாபுரி போக முடியாது அனுப்பி வைத்தார்கள். ஆமேன், ஆமேன். இப்போ தேவ சித்தத்துக்கு என்று நாம் ஒப்பு கொடுத்தால் பிரச்சனைகள் வரலாம், வர வேண்டும் என்று சொல்லவில்லை. சில வரும் விடுறாங்க, தோத்துறோம், வந்தாதான் கஷ்டமா இருக்கு. எனக்கு வந்தா ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு நான் அல்லேலூயா பாட்டு பாடிடல, அண்ணா கிருபித்தாரும் என்று சொல்கிறேன். தேவ பிள்ளைகளே, பிரச்சனைகள் வருகிறது என்பதை நாம் அறிகிறோம். இன்னொரு உதாரணத்தை சமயம் போகிறது, இன்னொரு உதாரணத்தை ஞாபகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். யோனா தேவனுடைய மனுஷன், தேவனுடைய சுத்தம் அவனுக்கு தெரியும். தேவ சித்தத்துக்கு மாறாக என்ன பண்ணா? நினிவேக்கு போ சொன்னவன் எங்க போனான்? நடந்தது என்ன? சரக்கு நஷ்டம், படலுக்கு சேதம் எல்லாம் நினைச்சு. ஆனா கவனிங்க, தேவன் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய தீர்மானித்ததால் உன்னை தூக்கி கடலை போட்டு நினிவே கொண்டு போய் சேர்ப்பார். ஆமேன் சொல்ல. ஆனா அது ஆமேன் என்பதை மறந்து போகாதீங்க தான் ஞாபகப்படுத்துறேன். தேவ சித்தத்தை செய்யா நான் ஓடுவேன், ஓடு. வேற ஊருக்கு போவேன், போ. உன்னை யார் வேணான்னு சொன்னா? உன்னை கொண்டு செய்ய கர்த்தர் தீர்மானித்த காரியத்தை நீ இல்லாவிட்டால் வேற ஆளை கொண்டு செய்ய முடியும். ஆனாலும் சில சந்தர்ப்பத்தில் உன்னை கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தத்தினாலே உன்னை தூக்கி என்ன பண்ணாங்க? சில சமயத்தில் நீங்க யோசிக்கலாம், நான் கடல் இருக்கேன்னு, நான் மீன்ல இருக்கேன்னு, கடல் கொந்தளிக்கிறது, படகு ஆடுது சொன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் தேவனை சுத்திட்டு விலகி இருக்கிறேன்னா? தேவ சித்தத்தை நிறைவேற்ற யோனா தூக்கி போடப்பட்டான். திரும்பி தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறாய் மாறினான். காரணம், அங்க இருக்கத்தான் 120,000 ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, அல்லேலூயா, அவள் மனம் திரும்பும்படியாக தேவன் தம்முடைய சித்தத்தை உன்னிலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உன்னிலே நிறைவேற்ற விரும்புகிறார். அவரால் நிறைவேற்ற முடியும். யோனாவை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தபடியாக வாஞ்சிக்கிறேன், சமயம் கிடைக்க போறதுனாலே. ஆதியாகம புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் யோசிக்கிறேன். அப்போது சோதோம் கோமோரா பட்டணம் பற்றி எரிகிறது. எரிக்கும் போது அங்கே லோத்தை பார்த்து தேவதூதன் சொல்கிறார், நீ எங்க ஓடிப்போடு? இந்த மலைவேலிக்கு ஓடிப்போடு என்று சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, இந்த மலைக்கெல்லாம் ஓடக்கூடாது ஆண்டவரே, என்ன முடியாது ஆண்டவரே என்று சொல்லிட்டு சமவெளிக்கு போனான். யோசித்து பாருங்க.
அவன் ஆண்டவர் சொன்ன மாதிரி போயிருந்தானா அவன் மகள்கள் அவனுடைய சந்ததி என்னவாயிருக்கும்? ஆண்டவர் சொன்னதுக்கு மாறி, ஆண்டவரே என் இஷ்டம், இது எனக்கு வசதி, இது எனக்கு சுகம், என் பிள்ளைகளுக்கு நல்லது, இது நல்லதுன்னு சொல்லி அவன் போனானே, நடந்த சம்பவம் என்ன? தேவ பிள்ளைகளே, தேவன் என்னோடும் உங்களோடும் ஒரு காரியத்தை செய்யும்படியாக சொல்வாரானால் நம்முடைய நன்மைக்காய் சொல்கிறார், நம்முடைய சந்ததிக்கு நன்மையாய் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நான் ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டேன், ஒரு நல்ல கும்பிடு கட்டேன், இன்னும் இப்படியே சொல்கிறேன், நான் ஒரு நல்ல ஊழியத்தை உண்டாக்கிட்டேன் சொல்றது முக்கியம் இல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுதான் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாமல் நாம் எந்த காரியத்தை சாதித்தாலும் வாழ்க்கையிலே நம்முடைய நோக்கம் நிறைவேறவில்லை. எப்பா பிராத்து கொலோசியர் பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறதா நேரத்திலே அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுக்கு சுத்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாக, தேவனுடைய சுத்தமானவைகள் எல்லாவற்றிலும் நீர் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக ஜெபிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சுத்தத்தை நாம் நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவனை பார்த்து போ என்று சொன்னால் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவன் வேறு காரியம் செய்தான். இன்னொருவன் சொன்னான், நான் போகிறேன், நீ